போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து மளிகை கடைக்காரர்கள பற்றி பேசியாச்சு. இப்போ மளிகைக்காரர்களோட மனைவிகளையும், அவங்க குழந்தைகளை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். என்ன மளிகை கடைக்காரன் குழந்தை, மனைவி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து மளிகை கடைக்காரர் இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட காலையில் வேலை டியூட்டி என்னன்னு இருக்குன்னா, காலைல 4 மணிக்கு கடையை ஓப்பன் பண்ணுவார். கடையை ஓப்பன் பண்ணிவிட்டு, அடுத்து ஒரு 8, 8:30 போல் மார்க்கெட்டு போகணும். அவர் வெள்ளன போகணும் மார்க்கெட்டு. மார்க்கெட்டு போகிற சமயத்தில் அவங்க மனைவியை கடையில் நிற்க வச்சுட்டு, அவர் வெளியில் போகணும். அவங்க மனைவி நிற்க வச்சுட்டு வெளில போகணும். போயிட்டு அவர் வந்து எப்போ வருவார்னா, ஒரு 10 மணிக்கு மார்க்கெட்டில் எல்லா காய்கறிகளை வாங்கிட்டு வந்து 10 மணிக்கு வந்து வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணுவார். மதிய சாப்பாடு சாப்பிடுவார். சாப்பிட்டு கடையில் இருப்பார். அதுக்கப்புறம் வீட்டுக்கு மதியம் வேற ஆளை மாற்றி விட்டு இவர் தூங்க போயிடுவார். அடுத்து வந்து இது இப்படியே நடந்துகிட்ருக்கும். இப்போ இதில் இவங்க என்ன மனைவிகள் என்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, இவர் காலையில் மார்க்கெட் போகணும். மார்க்கெட் போகணும் அப்படின்னா, இவங்க வந்து காலையில் வெள்ளன சமைக்கணும். அவங்க வந்து வெள்ளன சமைச்சு வச்சுட்டு, காலையில் அவங்க சமைச்சு ரெடி பண்ணிவிட்டு, இவங்க மார்க்கெட் போகிற சமயம் கடையை பார்த்துக்கணும். கொஞ்சம் நேரம் கடையை பார்த்துக்கணும். அடுத்து இவங்க 10 மணிக்கு வருவாங்க. வந்ததுக்கப்புறம் வந்தோடனே என்ன வருவாங்க, சாப்பிட்றதுக்கு வருவாங்க. காலை சாப்பாடு சாப்பிட்டு தான் இதுக்கு போவாங்கன்னு மார்க்கெட் போவாங்கன்னு வச்சுங்களேன். அந்த கொஞ்சம் நேரம் அவங்க கடையில் நிற்கணும். அடுத்து அவங்க மதிய சாப்பாடு ரெடி பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்தில் ரெடி பண்ணணும். ஏன்னா ஒரு 11 மணிக்கு வருவார். வந்ததுக்கப்புறம் அவங்க மளிகை கடையில் வியாபாரம் பார்க்குறாங்க. சும்மா நிற்கல, வியாபாரம் பார்த்துட்டு அடுத்து அவங்க வந்து மதிய சாப்பாடு ரெடி பண்ண போகணும் வீட்டுக்கு. அவங்க சமைச்சு வச்சுட்டு அவங்க வந்து கடையில் நிற்கணும். அவர் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு 3-4 மணிக்கு தான் எந்திரிச்சு வருவார். அது வரைக்கும் அவங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் மதியானம் சாயந்தரம் ஆனோன்னா பிள்ளைகளை வந்து ஸ்கூலில் கூட்டிகிட்டு வர்றதுக்கு அவங்க போய் ஆகணும். இதுக்கும் இவங்களை போக சொல்லிவிட்டு அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அவர் கடையை பார்த்துக்குவார். இவங்க போயிட்டு ஸ்கூட்டியில் போயிட்டு பிள்ளைகளை ட்ராப் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வரணும், பிக்கப் பண்ணிட்டு வரணும். பிக்கப் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்து வந்து ஈவினிங் சாப்பாடு ரெடி பண்ணணும். பிள்ளைகளுக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும். அதுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு அவங்க போயிடுவாங்க. அடுத்து சாப்பாடு ரெடி பண்ணிட்டு அடுத்து நைட்டு சாப்பாடும் அவங்களுக்கு ரெடி பண்ணணும். இவர் அப்போ தான் கொஞ்சம் நேரம் கடையில் இது பண்ணுவார். அதுக்கப்புறம் அவங்க சாயந்தரத்துலேருந்து யார் வருவா, அவனோட பையன் வந்து மளிகை கடையில் நிற்கிற கொஞ்சம் நேரம். அவர் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க போயிடுவார். இது வந்து அவங்களோட ரொம்ப கஷ்டம். மளிகை கடைகளோட மனைவிகள்லாம் இருக்காங்களா, அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சொல்லுவாங்க, ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அதை வச்சு சொல்கிறேன், சாப்பாடு ரெடி பண்ணுறது கஷ்டம். கொஞ்சம் நேரம் மளிகை கடையும் பார்த்துக்கணும். அப்புறம் அவங்க பிள்ளைங்க வருவாங்க, அவங்களையும் பார்த்து கேர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கஷ்டப்படணும். அவர் மார்க்கெட் போயிட்டு வர்றாரு, கடையை பார்த்துக்கிறாரு. அவ்வளோதான். ரெஸ்ட்டு அவர் கிடைக்கிது, இவங்களுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி புலம்புறாங்க. அதுக்கப்புறம் மளிகை கடைக்காரன் பையன் என்ன பண்ணுறேன், அவன் கடையில் நின்று ஆகணும். நிற்கலைன்னா அப்பா டென்ஷன் ஆயிடுவார், அடிப்பார். பையனை போட்டு அடிப்பார். கடையில் நின்றே ஆகணும் அப்படின்ற மாதிரி. அவன் விளாட போக முடியாது, ஸ்கூலும் படிப்பு ஒழுங்காக படிக்க முடியாது. இந்த மாதிரி கஷ்டப்படுவேன். அவனோட இது என்னென்னா, கடையும் பார்க்கணும், நல்லாவும் படிக்கணும், கரெக்ட் டயத்துக்கு போயிட்டு வரணும், பரீட்சையிலையும் பாஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு இது. கடையில் நிற்கணுமா, படித்தலையும் பாஸ் பண்ணணுமா, நல்லா படிக்கணும். எப்படி படிப்பான்? அது ஒரு மைனஸ் இல்லை. அப்பா திட்டுவாரோ, அந்த ஜாமான் மறந்துடும். ஞாபகம் வச்சுக்கணும், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். அவங்க தாட்டில் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, இப்போவே கஷ்டப்பட்டால் தான் பெரிய வயசில் கஷ்டப்படாமல் இருப்பான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு படிப்பு வந்து ரொம்பவும் லோவில் தான் போயிட்டுருக்கு. படிக்கக்கூடிய டைமிங் ரொம்ப லோவில் இருக்குது. அதுக்கு இடையில் மளிகைகள் நிற்கணும்னா அவன் பயலுக்கு கஷ்டம். அவங்களோட மனைவி என்னென்னா, அவங்க பாவம் கஷ்டப்பட்டு ஒரு குடும்பத்தில் வந்திருப்பாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து கடையில் நிற்கணும். காலைல நிற்கணும், அடுத்து மதியம் நிற்கணும், அவர் தூங்கையிலே கடையில் நிற்கணும், அடுத்து சமைக்கணும், வீடையும் பார்க்கணும், கடையும் பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அவரும் கஷ்டம் தான் படுறாங்க, எல்லோரும் கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி மளிகை கடைக்காரங்க ஃபேமிலி இப்படி தான் கஷ்டப்பட்டு கொஞ்சம் பேர் முன்னுக்கு வந்தவங்க இப்போ வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி டெவலப் ஆகிட்டுருக்கு. அதை பற்றி ஒரு வீடியோ பேசியிருக்கேன், அதை பார்த்துங்க. அது மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மனைவிகள் கஷ்டப்படுறாங்க, பிள்ளைங்களும் கஷ்டப்படுறாங்க, அவரும் கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி மளிகை கடை வச்சுருக்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு நாளும் கடத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் பில்லு கொண்டு வருவாங்க, இடையில பால் வண்டி, இப்போ பிரிட்டானியா வண்டி, இந்த மாதிரி நிறையா ஒரு மேகி வண்டி, இந்த லேஸ் வண்டி, இந்த மாதிரி வந்து பஸ்ஸுல் இந்த மாதிரி நிறையா இருக்குது. மளிகை கடையில் கொடுக்குறாங்க, 100 ரூபா வச்சு அனுப்புவாங்க. ஜாமான் வாங்கணும், ரொட்டேஷன் பண்ணணும், ஃபேமிலிக்கு இதை எடுத்து வைக்கணும், இப்படியே போயிட்டுருக்கோம். அதை சேர்ந்து ஃபேமிலியாகவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க மளிகை கடைக்காரர்கள். நன்றி, வணக்கம்.